Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Amazon applicationல Amazon Pay Later யூஸ் பண்ணி எப்படி மொபைல் ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். Then அந்த ஆர்டர் பண்ணும்போது அதல வரக்கூடிய fees and charges, interest இந்த மாதிரியான விஷயங்களையுமே நாம பார்க்க போறோம். Okay guys, நீங்க ரொம்ப நாளா இந்த Amazon applicationல ஏதாவது purchase பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே Pay Later ஆப்ஷன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுடைய PAN டீடைல்ஸை சப்மிட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான எலிஜிபிள் லிமிட் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிமிட்டை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் கேபிட்டல் ஃப்ளோட் சைடு இருந்து உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் கேபிட்டல் ஃப்ளோட் கம்பெனியாக ஆக்சியோ கம்பெனியாக மாற்றினதுனால இப்போ நீங்கள் அந்த பே லேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் அமௌண்ட்டை அவங்க தான் கொடுப்பாங்க. அதாவது ஆக்சியோ கம்பெனி சைடு இருந்து தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த அமேசானில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதாகட்டும், ஆர்டர் கேன்சல் பண்ணுறதாகட்டும், ரீபேமெண்ட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்குறதாகட்டும், அது எல்லாத்தையுமே நீங்கள் அமேசான்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அமேசான் பே லேட்டரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இதுவரையிலுமே எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்தது கிடையாது. ரீபேமெண்ட்டும் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஏதாவது கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ப்ராசஸையுமே ஷார்ப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ், இப்போது பே லேட்டருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்க மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு அமேசான் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு அமேசான் பேன்னு இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அமேசான் பே யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அமேசான் பே பேலன்ஸ்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கேஷ்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வாலெட்டில் தான் வந்து ஆட் ஆகும். இந்த காயின்ஸை வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் ஏதாவது பொருளை வாங்குறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். சேம் டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அமேசான் பே பேலன்ஸில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே லேட்டரில் நமக்கு வந்து 27,966 ரூபாய், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ரூபாய் இப்போது எலிஜிபிள் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 30,000 ரூபாய் அதில் கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் வந்து நமக்கு அவைலபிளாக காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆல்ரெடி அமேசான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல நீங்கள் இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே கேஸ், நாம் இப்போது நாடு CE3 மொபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மொபைலை எப்படி அமேசான் பே லேட்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே கேஸ், இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 19,000 நமக்கு இருக்குது. அதாவது நாடு CE3 இதே மொபைல் தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நாம் எடுக்கும்போது 24,000 ரூபாயில் இருந்தது, இப்போது 19,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா மேக்கிங் காஸ்ட்டு ஜஸ்ட் 6,000 ரூபாய் 5,000 ரூபாய் தான் இருக்கும். அதை தவிர்த்து இந்தியாக்குள்ளே வரும்பொழுது GST அது இதுன்னு சேர்த்துறது, இவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ்ஸு, அவங்களுடைய ப்ராஃபிட்டு இதெல்லாம் சேர்த்தனா தான் நமக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து மொபைலோட ப்ரைஸ் வந்துடுது. பட் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4,000லேருந்து 5,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் 100% கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறாங்கிறத பாருங்கள். ஒரு மொபைல் லான்ச் பண்ணும்போது 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சானது தான். ஓகே கேஸ், கீழே வந்தோம் அப்படின்னா பை நவ் கொடுத்துடலாம். ஓகே கேஸ், இப்போது பை நவ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே அமேசான் பே லேட்டர் அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே இன் ஃபுல் பை 5th ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மொபைல் வேணும் அப்படின்னா இந்த தேதியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி நீங்கள் கம்ப்ளீட்டான அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்து மொபைலை பை பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 month தான் டைமு. 1 monthனு கூட சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் மந்த் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதியே நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் 9 months சூஸ் பண்ணுறீங்க, இல்லை 12 months இஎம்ஐயில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 24% ஆனியம் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 9 months சூஸ் பண்ணும்பொழுது ஓவராலாக மொபைலோட காஸ்ட்டு 19,000 ரூபாய். நீங்கள் 1,949 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கு பக்கமாக அந்த 9 மாதம் இஎம்ஐக்கு நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை 1 year நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 2,500 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் மொபைல் வாங்கும்பொழுது எந்த ஒரு அமௌண்ட்டுமே முன்னாடி பே பண்ணவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வர ஃபஸ்ட் மந்த் இஎம்ஐ மட்டும் பே பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்கள் மொபைல் எடுக்கும்பொழுது 1 ரூபா கூட அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த பே லேட்டர் யூஸ் பண்ணி வாங்கும்பொழுது கட்ட தேவை கிடையாது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் இந்த 24% இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான். 2,328 ரூபாய் 9 மாதத்துக்கு கட்டணும் அப்படின்னா அதுதான் பிளான். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போது இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் லோன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் ஒரு மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸே ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு பக்கமாக பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இதோட கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே நீங்கள் லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து அதை ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகப்படியான அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக அமேசான்லேயே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் மொபைலை ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுடைய அமௌண்ட் வந்து அப்படியே தான் இவங்களுடைய பே லேட்டரில் திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிரும். நீங்கள் திரும்ப வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த அமேசான் பே லேட்டரில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அமேசானில் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ தெரியாத நண்பர்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ அவங்களுக்கு இப்போ ஆஃபர் சேல் வேறு 21 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 21லேருந்து 22 வரைக்கும் ஆஃபர் சேல் போகிறதுனால அப்போது நீங்கள் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சேவ் ஆகும். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.